வெல்கம் டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் ஜென்ரல் தமிழ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸில் யூனிட் 1ல் நகர வேறுபாடு அந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு 28 கொஸ்டின் இருக்கும். அப்புறம் ஜென்ரல் தமிழ் பேஸ் பண்ணி ஒரு 8 கொஸ்டின் இருக்கும். இப்போ 28 ஒரு 8 36 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இது சிலபஸில் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நியூ சிலபஸ் இதுதான். ஸோ இப்போ இந்த நியூ சிலபஸில் யூனிட் 1 அழகு 1 இலக்கணம் அப்படின்ட்டு இருக்கும். இதில் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி நம்ம இந்த யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ் நியூ சிலபஸ் அழகு 1 அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நகர வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ரகர வேறுபாடு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த லகர வேறுபாடு அந்த இதில் வந்து ஜென்ரலாக மயங்கொலிகள் அப்படின்னா என்ன, அதுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸு, மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும், 8 எழுத்துக்கள் இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் தெளிவாக அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா ஒரு ஆர்டராக உங்களுக்கு இருக்கும். அப்புறம் மயங்கொலிகள் எழுத்துக்களில் அந்த உச்சரிப்பு அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ அப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியில் இந்த நாக்கு வந்து தொடும்போது இந்த நா வந்து ஒலிக்குது. அதேமாரி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியில் இந்த நா வந்து ஒலிக்கும். மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடும்போது 3 சுழி நா வந்து ஒலிக்கும். அப்போ இது வந்து தன்னகரம், இது ரன்னகரம், இது டன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம அதில் பார்த்தாச்சு. திரும்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ லகர வேறுபாடு அதோட இன்ட்ரடக்ஷன் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸோட அதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், இல்லை இதுக்கு முன்னால் இருக்கிற வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த நகர வேறுபாடு, ரகரம் இதெல்லாமே 3மே சேர்ந்தது தான் ஒரு டாபிக். அதனால் சிலபஸில் கொஞ்சம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது வந்து புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது, நியூ புக்கில் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியலில் நம்ம எப்படி கவர் பண்ணோம் அப்படிங்கிறது தெளிவாக அதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஈஸியாக கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் நகர அப்புறம் நகர, பட் ஆனால் சிலபஸில் கொடுத்துருக்குது இந்த 2 நா மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, இது கொடுத்துருக்க மாட்டாங்க. சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 சுழி நா, 3 சுழி நா இது மட்டும் தான் இருக்கும். இந்த நா இருக்காது. ஸோ அதனால் இது மட்டும் நம்ம பார்த்தா போதும். அந்த மயங்கொலிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் இருக்கும். ஏதோ 1-2 தான் இந்த நா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ கொஷின்ஸ் இது பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க, அதை தெளிவாக பார்த்துங்க. இப்போ இந்த 3வது நா வந்து மேக்ஸிமம் அதை பேஸ் பண்ணி வராது. இந்த 2 நாவோட டிஃப்ரென்ஸ், 2 சுழி நா, 3 சுழி நா அதை டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த டாப்பிக்கே கவர் பண்ணுவாங்க. இப்போ இந்த இது இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கு, புது புக்கு, நியூ புக்கு 6 to 10th, 6 to 12th, ஓல்டு புக்கு 6 to 12th, அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் பாருங்கள், மனம் 3 சுழி நா, இது 3 சுழி நானா, இது 2 சுழி நானா, இது உங்களுக்கு தெரியும். இப்போ மனம் இந்த 2 சுழி நாய் அதை போட்டால் அந்த மனம். இப்போ மனம் இது 2க்குள்ள வித்தியாசம் என்னது, இந்த 3 சுழி நா போட்டாங்க அப்படின்னா அது வந்து மல்லிகை மனம், ஒரு வாசம், அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் அந்த சொல்கிறது தான் அந்த மனம். பூ மனம் வீசும். இப்போ மனம்னா என்னது, வாசனைன்னு ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டது. டிஎன்பிசின்னு மார்க் பண்ணியிருக்கேன்னா அதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டத கொஷின்ஸ். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, இதெல்லாம் ஒரு 7-8 வாட்டி கேட்டாங்க. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, இந்த இடத்துல வந்து 2 சுழி நா மனம் போட்டக்கூடாது, இது தப்பு. இப்போ 2 சுழி நா மனம் அது வந்து பார்த்திங்கன்னா மனசு. இப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த மனசு, அந்த உள்ளம் அப்படிங்கிறது குறிக்கும். அதே இது வந்து இந்த 2ஐயும் கம்பைன் பண்ணி இங்கே கொடுத்துருப்பாங்க. என்னது, தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது, இதுவும் டிஎம்எஸில் கேட்டிருக்காங்க. என்னது, இங்கே பாருங்கள், தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. இப்போ தோட்டத்தில் அந்த மலர்களோட வாசம், அந்த வாசத்தை குறிக்கிறது தான் 3 சுழி நா. வீசியதால் மனம், அந்த மனசு உள்ளம் வந்து
மகிழ்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மலரின் மனத்தில் மனதை பறிகொடுத்தேன். இதை அப்படியே மாற்றி கொடுப்பாங்க. இது வந்து இங்கே வரும், இது இங்கே வரும். எந்த சென்டென்ஸ் கரெக்டு அப்படின்னா இந்த சென்டென்ஸ் தான் கரெக்ட். அப்போ மலர்கள் அப்படின்னா அதோட வாசத்தில் நம்ம உள்ளத்தை பறிகொடுத்தேன் அப்படிங்கிறது சென்டென்ஸ். இப்போ 3 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்மெல்லு, வாசனை, அந்த பூவோட வாசம், இதை சொல்கிறது தான் இந்த மனம். 2 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா உள்ளம் இல்லாட்டி மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. ஏன்னா அது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. கண்ணதாசன் பாடல் வரிகளில் குறிப்பிட்டிருப்பாங்க காலக்கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு 10th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நடுவில் 2 லைனில் ஆரம்பிக்கும். அப்போ இகழ்ந்தால், அப்போ நம்மளை அவமானப்படுத்தினால், நம்மளை தரைக்குறவாக பேசினால் என் மனம், என் உள்ளம் இறந்து விடாது, என் மனசு வந்து செத்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாட்டில் தெரிவிப்பாங்க. அதேமாரி புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புகழ்ந்து பேசினா என்னோடய மனசு வந்து புல்லரிச்சு போகாது. அப்போ ஒரு நடுநிலைமையாக இருப்பாங்க அப்படின்ற மாரி கண்ணதாசன் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ இதுவும் கேட்குறாங்க. என்னது இகழ்ந்தால் டேஸ் இறந்து விடாது அப்படின்னா இந்த இடத்துல 2 சொல்லி நான் மனம் வருமா, 3 சொல்லி நான் வரும்னா 2 சொல்லி நான் அந்த மனம் தான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இறந்தால் என் மனம். இதே இந்த எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண் 2 சொல்லி எண் வந்துச்சுன்னா தான் என் மனம் அப்படின்னா என்னுடைய மனம். 3 சொல்லி எண், இந்த ஏவுக்கு பக்கத்தில் 3 சொல்லி எண் வந்துச்சுன்னா எண்கள் அது பேஸ் பண்ணிடும். அது கீழே அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அப்போ 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா அது மனசு, இது அந்த வாசனை அதை குறிக்கும். 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா அந்த உள்ளம், மனசு அதை குறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வானம். 3 சொல்லி நான், அப்புறம் 2 சொல்லி நான். 3 சொல்லி நான் அந்த வர வானம் வந்து பார்த்திங்கன்னா வெடி வெடிக்கிறது, பட்டாஸ், அந்த இதை குறிக்கும். 2 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா அது ஆகாயத்தை குறிக்கிறது. அப்போ வானில் வானம் வெடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சென்டென்ஸாக கொஷினில் கேட்குறாங்க. வானில் வானம் வெடித்தது. வானில் அப்படின்னா வானம், இந்த ஸ்கை. வானம் அப்படின்னா இந்த வானம். 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா என்ன, அது வெடி அப்படின்னு அர்த்தம். அப்போ வானத்தில் அந்த ஸ்கையில் வெடி வெடிச்சது அப்படிங்கிறத இந்த மயங்கொலி பிழைகள் அதை பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. வானில் வானம் வெடித்தது. இதை இங்கே மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு சென்டென்ஸ் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் சரி அப்படின்னு எழுதணும். அடுத்து பாருங்கள், பனி. 3 சொல்லி நான், 3 சொல்லி நீ, இது 2 சொல்லி நீ. ஓகே, பனி அந்த 3 சொல்லி அந்த நான் அதை யூஸ் பண்ண அந்த நீ வந்துச்சு அப்படின்னா வேலை, இல்லை வேலை சுமை, பனி சுமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப வேலை, அந்த பனி சுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக வேலை வச்சாங்க அப்படின்னா ரொம்ப சுமையாக இருக்குது, பனி சுமை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பனி அப்படிங்கிறது வேலையை குறிக்குது. இந்த பனி அப்படிங்கிறது பனி காலத்தை குறிக்குது. ஐஸ் கட்டி இல்லை குளிர்ச்சி அதை பேஸ் பண்ணிடும். இது சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்று பனிப்பொழிவு மிகுதியாக உள்ளதனால் இரவு பனி செய்வது கடினம் என கண்ணன் கூறினான். எல்லாம் புக்கில் ஓல்டு நியூ புக்கில் கவர் பண்ணது தான். ஸோ இந்த கண்டென்ட்டை தெளிவாக பார்த்துக்கணும். ஒரு சிலது நான் இன்டர்நெட் ரெஃபர் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுத்துருப்பேன். பட் மேக்ஸிமம் 90% புக்கில் இருக்கிறது தான். இன்று பனிப்பொழிவு மிகுதியாக உள்ளதனால் இரவு பணி செய்வது கடினம் என கண்ணன் கூறினான் அப்படின்னா. அப்போ இன்றைக்கி இந்த பனிப்பொழிவு, அந்த குளிர்ச்சியான அந்த காலம் வந்து அதிகமாக இருக்குது, மிகுதியாக உள்ளதனால் இரவு நேரத்தில் வேலை செய்கிறது கடினம் அப்படின்னு கண்ணன் கூறினான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பனி எங்கே வரணும், இந்த பனி எங்கே வரணும் அப்படிங்கிறது கரெக்டாக பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 சொல்லி நான் இதை பேஸ் பண்ணி பாருங்கள். பனியில் இதுவும் 2 அதாவது 2 மெர்ச் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2 இதையும் பயன்படுத்துகிற மாரி இந்த சைடு வரும். பனியில் நனைந்து பனி செய்ததால் பிணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பனினா என்னது, பனி காலத்தில் நனைஞ்சு பனி, இந்த பனி 3 சொல்லி நீ வந்துச்சுன்னா வேலை. இப்போ பனி காலத்தில் வேலை செஞ்சதுனால பிணி அப்படின்னா என்னது, நோய் வரும் அப்படிங்கிறது. அப்போ பனியில் நனைந்து பனி செய்தால் பிணி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ எந்த இடத்துல அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை மீனிங் தெரிஞ்சால் தான் அதை பயன்படுத்த முடியும். ஓகே, அடுத்து பாருங்கள் 3 சொல்லி இன்னு கண், இது 3 சொல்லி, இது 2 சொல்லி இது வரும். கண் அப்படின்னா அது பார்க்குற கண்கள். இப்போ பார்க்குற அந்த கண் ஐஸ், அதுக்கு வந்து 3 சொல்லி இன்னும் வரணும். புலினது கண் சிவந்து காணப்படும்.
அப்போ புலினது கண், அந்த கண் இடத்துல 2 சொல்லி இன்னு போட்டக்கூடாது. 2 சொல்லி இன்னுக்கு மீனிங்கே வராது, தவறு. தவறுனா நான் அது இந்தமாரி 2 இது கொடுத்துருப்பாங்க, எது சரின்னு கேட்பாங்க, இதுதான் சரி, இது தப்பு, இது போட்டக்கூடாது. அப்போ கண் அப்படின்னா நம்ம பார்க்குற கண்கள். இதை கான் அப்படின்னா என்னது? கான்னா பார் அப்படின்னு அர்த்தம். 3 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா அது கான். கண் அப்படின்னா பார்க்குற அந்த கண். கான் அப்படின்னா பாரு, அதை கான், இதை கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? பார் அப்படின்னு அர்த்தம். அதை பார், இதை பார் அப்படிங்கிறதுக்கு அதை கான், இதை கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே 2 சொல்லி இன்னும் வந்துச்சு கண், அது பக்கத்தில் சொல்லி போட்டு அப்படின்னா 2 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா 2 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா அது காடு அப்படின்னு அர்த்தம். இப்போ 3 சொல்லி இன்னும் வரும்போது இது வந்து கான் அப்படின்னா பார், இந்த கான் வந்து காடு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், புண். அப்புறம் புண். புண்ணனது காயம், வெட்டு, சிராய்ப்பு அப்படின்னு நான் சொல்கிறோம். இந்த புண் வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் அந்த சிரிப்பு, புன்முறுவல் அப்படின்னு சொல்கிறோம். மெல்லிய புன்னகை, புன் சிரிப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். 3 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல காயம் பட்டுருச்சு அப்படின்னா அதை தான் நம்ம புண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெட்டு பட்டுருச்சுன்னா அதையும் நம்ம புண்ணுன்னு சொல்லுவோம். சிராய்ப்பு, எங்கேயா சிராய்ச்சிட்டு வந்துருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயா விழுந்துட்டு அந்த தரையில் படும்போது கால் அப்படியே சிராய்ச்சிட்டு வந்துடும். இப்போ சிராய்ப்பு, இதெல்லாம் வந்து புண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சென்டென்ஸில் நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். இது ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த லா தான் வரும், இது டைப்பிங் மிஸ்டேக். ஸோ களத்தில் நீர் தரப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்த களம், இந்த களம் அப்படிங்கிறது ஒரு தண்ணி குடிக்கிற ஒரு பாத்திரம் அப்படிங்கிறத குறிப்பிடும். அப்போ போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு ஒரு தண்ணி குடிக்கிற பாத்திரத்தில் நீர் தரப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 3 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா காயம், வெட்டு, சிராய்ப்பு. இப்போ போர்க்களத்தில் சண்டை போடும்போது அவங்க கை காலில் புண்ணு வந்துருச்சு அப்படின்னா அந்த வீரர்களுக்கு களத்தில் அப்படின்னா இந்த களத்தில் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நீர் தரப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அதே புண், இந்த 2 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா புன்முறுவல், ஒரு சிரிப்பு, முகத்தில் ஒரு புன்முறுவல் வந்து தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ புன்னகை, புன் சிரிப்பு, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், ஆணி. இது 3 சொல்லி நீ வந்துச்சு அப்படின்னா எழுத்து, அது எழுத்தாணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எழுதுகிற ஆணி, இல்லை இரும்பால் செய்யப்பட்ட ஆணி, கூரிய இரும்பு துண்டு. ஆணினா நமக்கு தெரியும் என்ன எப்படி இருக்கும், அந்தமாரி செவுத்தில் ஆணி அடித்து ஏதாவது கிளாக்கை மாட்டுறது, காலாண்டரை மாட்டுறது, சட்டையை மாட்டுறது, எல்லாத்தையும் நம்ம மாட்டுவோம். அந்த ஆணி. இந்த ஆணிங்கிறது என்னது? ஆணி மாதம், தமிழில் வர ஆணி மாதம். இப்போ அது வந்து மாதத்தை குறிக்குது. அடுத்து பாருங்கள், அனல். பக்கத்தில் டிஎன்பிஎஸ்சின்னு கொடுத்துருந்தோன்னா அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்கல அப்படின்னா இதுக்கப்புறம் கேட்கலாம். அதனால் தமிழை பொறுத்தவரையும் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம படிக்கணும். பழைய புக்கு, புது புக்கு, சிலபஸில் இருக்கிற கண்டென்ட்டை தெளிவாக படிக்கணும். கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கிற இந்த இலக்கணம் அதை பேஸ் பண்ணி படிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறாங்க. சப்போஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும், அதை வச்சு கேட்கலாம். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள். இந்த 3 சொல்லி நான் அந்த அனல் வந்துச்சு அப்படின்னா அது தாடி, முகத்தில் இருக்கிற தாடி. அனல் என்ற சொல் தாடி அல்லது கழுத்து என பொருள்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நெருப்பு, வெப்பம் அப்படின்னு சொல்லலாம். நெருப்பு இல்லாட்டி வெப்பம் அப்படின்னு சொல்லலாம். அனல்னா நெருப்பு, வெப்பம். 3 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா அது வந்து தாடி, முகத்தில் இருக்கிற தாடி இல்லாட்டி கழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஊன் அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா 2 சொல்லி வந்துச்சுன்னா ஊன். அந்த ஊன் வந்து இறைச்சி, கறி, மீட்டு, அதை நம்ம சொல்லலாம். அது புலால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஊன் அப்படின்னா உணவு அப்படின்னு அர்த்தம். நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன். அப்போ நான் கறி சாப்பிட்ற வழக்கத்தை விட்டு விட்டேன் அப்படிங்கிறதான் நான் ஊன். அந்த இறைச்சி சாப்பிட்ற, உண்ணும் அப்படின்னா என்னது? உணவு அதாவது ஊன் உண்ணும் வழக்கத்தை, அந்த உணவு, அந்த இறைச்சி சாப்பிட்ற வழக்கத்தை வந்து நான் பழக்கத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். அடுத்து பாருங்கள், கணம் அப்படின்னா என்னது? நேரம், கூட்டம். இப்போ நேரம், கூட்டம் 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா அது நேரம் இல்லாட்டி கூட்டம். ரொம்ப கனமாக இருக்குது, கனமான கூட்டம், அந்த கனமான நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ கணம் அப்படின்னா நேரம் இல்லாட்டி கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கணம் அப்படின்னா பாரம்,
என்ன இவ்வளோ கனமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு சில இதெல்லாம் சொல்லுவோம். தலையில் தூக்கி வச்சதுக்கப்புறம் இவ்வளோ கனமாக இருக்குது அப்படின்னா அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது நம்ம கேட்கலாம். பளு இல்லாட்டி சுமை. 3 சொல்லி ஆரம்பிச்சுன்னா அது நேரம். நல்ல கனமான மக்கள் வந்தாங்க அப்படிங்கிறத அந்த 3 சொல்லி நான் பயன்படுத்தும். இந்த கனங்கிறது பாரம், சுமை, இந்த வெயிட்டை குறிக்கிறது. அடுத்தது பாருங்கள், பேன். பேன் பேன் அப்படின்னா காப்பாற்று. இந்த பேன் அப்படின்னா தலையில் வாழ்கிற பேனு. 3 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா பேணி பாதுகாக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. பேணி பாதுகாப்புறதுன்னா அது காப்பாற்றுறது, இப்போ பாதுகாப்பு அப்படிங்கிற அர்த்தம். இந்த பேன் வந்துச்சுன்னா தலையில் இருக்கிற அந்த பேனு. அடுத்து பாருங்கள், மனை. மனைனா வீடு. இப்போ மனை அப்படிங்கிறது வீடு. 3 சொல்லி அந்த நை வந்துச்சு அப்படின்னா உட்காரும் பலகை. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். 2 சொல்லி நான் அந்த இது வந்துச்சு, நை வந்துச்சுன்னா வீடு. எத்தனை மனை நம்ம வீடு கட்டுறது வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ மனை, பிளாட், அதை பேஸ் பண்ணிடுறோம். அப்போ மனைனா வீடு. இந்த மனை அப்படிங்கிறது உட்காரும் பலகை, தரையோடு தரையாக போடும் மரத்திலான இருக்கை. அப்போ மனை அப்படிங்கிறது 3 சொல்லி நை வந்துச்சு அப்படின்னா அது உட்கார்ற பலகை, தரையில் போட்டிருக்கிற பலகை. பலகையில் உட்காந்து அந்த காலத்தில் அடுப்புலாம் ஊதுவாங்க, சாப்பாடெலாம் சமைப்பாங்க. பலகையில் அந்த மரத்தாலான பலகையை தான் பயன்படுத்துவாங்க. இப்போ தான் இந்த பிளாஸ்டிக் ஸ்டூலு, சேர் இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து பாருங்கள், மான். மான் மான் 2 சொல்லி என்ன வந்துச்சு அப்படின்னா அது புள்ளி மான், இந்த மானை குறிக்கிறது. 3 சொல்லி என்ன இருந்துச்சுன்னா பெருமை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை நிமித்தமாக அதை முன்னால் நம்ம சொல்லுவோம். இப்போ மாண்பு, மான் அப்படின்னா பெருமை அப்படின்னு அர்த்தம், மரியாதைக்காக நம்ம சொல்கிறோம். முன்னாள், அப்புறம் முன்னாள். அப்போ முன்னாள் 2 சொல்லி இன்னும் இருந்துச்சு, இங்கே தான் இந்த இன்னும் பயன்படுத்துகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் 2 சொல்லி இன்னு, 2 சொல்லினா, 3 சொல்லினா அதுதான் பார்த்தோம். ஏதோ ஒரு சில இடத்துல தான் இந்த நான் வந்து பயன்படுத்தும், பார்த்தோம். பட் இதெல்லாம் கொஷின் கேட்கல, இந்த 2 இதுவுமே கேட்கல. அப்போ இந்த முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள் அப்படின்னு அர்த்தம். இந்த முன்னாள் அப்படின்னா 3 நாட்கள். முன்னாள் அப்படின்னா 3 நாட்கள். அந்த முன்னாள் 2 சொல்லி நான் வந்த முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள். முன்னாள் என்ன பண்ண அப்படின்னா முந்தைய நாள் அப்படின்னு என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கேட்குறது. தேநீர். தேநீர் இந்த நீ வந்துச்சு அப்படின்னா தேயிலை நீர். இந்த நீ வந்துச்சு அப்படின்னா தேன் போலும் இனிய நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இப்போ தேநீர் அப்படின்னா என்னது, டீ. தேயிலையில் உருவாக்குனா அந்த இதில் இலையில் தேநீர்னா, தேனா தேயிலை, நீர் அப்படின்னா வாட்டர், அது 2 சேர்ந்து அந்த வந்த கலவை நீர் தான் அந்த தேநீர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேநீர், தேன் கலந்த நீர், அதை தான் தேன் போலும் இனிய நீர் இல்லை தேநீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா திணை. திணை திணை அப்படின்னா ஒழுக்கம் இல்லை நிலம். ஐந்திணை அப்படின்னு, ஐந்திணை நிலங்கள் நமக்கு தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதெல்லாம் அந்த தமிழர்களோட நிலத்திணைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 3 சொல்லி நை வந்துச்சு அப்படின்னா நிலத்தை குறிக்கும், இல்லாட்டி ஒழுக்கம் அப்படிங்கிற 2 பொருளை குறிக்குது. திணை 2 சொல்லி நை வந்துச்சு அப்படின்னா திணை வகைகள், அதாவது தானிய வகைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தானியங்கள், உணவுப் பொருட்கள் பேஸ் பண்ணி வரும். வரகு, அதாவது சோளம், கம்பு, கேழ்வரகு, இதெல்லாத்தையும் நம்ம திணைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்தது பாருங்கள், கணை. கணை கணை 3 சொல்லி நை வந்துச்சு அப்படின்னா அம்பு அப்படின்னு அர்த்தம். 2 சொல்லி நை வந்துச்சு அப்படின்னா சவுண்டு அப்படின்னு அர்த்தம், ஒரு ஒளி அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ கணை பாருங்கள், 3 சொல்லி நை வரும்போது ராமன் கணை எய்தான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ராமன் கணை, அதாவது அம்பு எய்தான் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு உள்ள ஒரிஜினல் வார்த்தைன்னா அது கணை எய்தான். 3 சொல்லி நை வரணும். 2 சொல்லி நை போட்டிருந்தாங்கன்னா அது தப்பு. இப்போ இந்த இடத்துல நம்ம செக் வைப்பாங்க. இப்போ ராமன் 2 சொல்லி நை போடுறான் அப்படின்னா இது வருமா வராதா அப்படின்னு கேட்டாங்கன்னா வராது, 3 சொல்லி நை தான் வரணும். இப்போ ராமன் கணை எய்தான். இப்போ கணை அப்படின்னா அம்பு, பேழை, கண்கள், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த கணை வந்துச்சுன்னா குதிரை கணைக்கிறது. குதிரை கணைக்கிறதுனா சவுண்டு போடுது, கத்துது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கணைனா ஒளி, கணைத்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், அரண். அரண் இந்த அரண் 3 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா நாட்டுக்கு தேவை அரண். அரண்னா என்னது, பாதுகாப்பு, இல்லாட்டி அரண்மனை, அதுலேயும் அரண் வரும். இந்த 2 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா அது சிவன். அரண் அப்படின்னா சிவன் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கேட்கலாம்.
இந்த இது கேட்டிருக்காங்க, இது மேபி கேட்கலாம். அரண் அப்படிங்கிறது சிவன். அன்னம் அன்னம் 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா ஒரு பறவை. அன்னம்ங்கிறது ஒரு பறவை. அன்னம் அப்படிங்கிறது பறவை நமக்கு தெரியும். 3 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா அன்னம் மேல்வாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேல்வாய் இது நம்ம இந்த இன்ட்ரடக்ஷனே நம்ம பார்த்துருப்போம். என்ன அது, அந்த நாவின் நுனிப்பகுதி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி தொடுவதால் நா உருவாது இப்படி நம்ம படிச்சிருப்போம். இப்போ நாவின் நுனிப்பகுதி மேல்வாய் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் லகரம் உருவாகுது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த இன்ட்ரடக்ஷனில் போன வீடியோவில் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ அன்னம் 3 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா அந்த அன்னம் அப்படிங்கிறது மேல்வாய் அப்படின்னு அர்த்தம். மேலே இருக்கிற வாய், கீழே இருக்கிற வாய், நடுவில் நாக்கு இருக்கும். இந்த மேல்வாய் பகுதியை ஃபுல்லாகவே அதை தான் அன்னம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆணை. ஆணைனா கட்டளையிடு, ஆணையிடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆணை மேலே சவாரி வர்றோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்திங்களா, அந்த ஆணை அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆணை அப்படின்னா கட்டளை எடுது. 3 சொல்லி நை வந்துச்சுன்னா கட்டளை, 2 சொல்லி நை வந்துச்சு அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம். அடுத்து இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு பார்த்துக்கணும். உண்ணு அப்படின்னா நினைத்து பார் அப்படின்னு அர்த்தம். இந்த 3 சொல்லி இன்னும் அந்த உண்ணு வந்துச்சு அப்படின்னா சாப்பிடு, இதை சீக்கிரம் உண்ணு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்திங்களா, உண்ணு அப்படின்னா சாப்பிடு. கான் அப்படின்னா காடு, இந்த கான் அப்படின்னா பார். அது மேலேயே நம்ம ஒரு கண் அந்த இதுக்கு எக்ஸாம்பிளில் சைடில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ கான் அப்படின்னா காடு, 2 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா, 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா அது பார் அப்படின்னு அர்த்தம். காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். இப்போ காடு அப்படிங்கிறது என்னது, இந்த கான் வரும். சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான், பார் அப்படிங்கிறது என்ன வரும், 3 சொல்லி இன்னும் அந்த கான் அப்படின்னு வரும். இப்போ எங்கே அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த இதில் பாருங்கள், தனி 3 சொல்லி நீ வந்துச்சு அப்படின்னா அடங்கு. தனி அந்த சூட்டை தனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அடங்கு அப்படின்னு அர்த்தம். இந்த தனி அப்படின்னா தனியாக இரு அப்படின்னு சொல்கிறோம், தனித்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ 3 சொல்லி நீ வந்துச்சு அப்படின்னா அந்த நெருப்பை தணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அடங்கு அப்படின்னு நம்ம அர்த்தம். 2 சொல்லி நீ வந்துச்சு அப்படின்னா தனித்திருத்து, ஏன்னா அவன் எப்போ பார்த்து தனியாகவே இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்திங்களா, அது. துணி அப்படின்னா 3 சொல்லி நீ வந்துச்சுன்னா சீலை, 2 சொல்லி நீ வந்துச்சு அப்படின்னா துன்பம், கோபம், அச்சம் இதெல்லாம் வரும். துணினா சேலை துணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3 சொல்லி நீ வந்துச்சுன்னா அது இது ஜென்ரலாக தெரிஞ்சது. 2 சொல்லி நீ வந்துச்சுன்னா துன்பம், கோபம், அச்சம். நான் 2 சொல்லி நீ வரும்போது தன்னை குறிப்பது. அப்போ தன்மை அந்த இடப்பெயரையும் குறிக்குது. நான் அப்படின்னா தன்மையில் இருக்கிற இடப்பெயர். நான் இல்லை நீ, அவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நான் வந்துச்சு அப்படின்னா நான்னா கயிறு, நாணம், வெக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்திங்களா, அந்த நாணம் அந்தது இந்த நான் அப்படின்னு சொல்கிறோம். நான்னா கயிறு அப்படிங்கிறது குறிக்குது. அடுத்து பாருங்கள், திண்மை அப்படின்னா வலிமைன்னு அர்த்தம். இந்த 2 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா தீமை அப்படி அர்த்தம். திண்மை அப்படின்னா வலிமை, இந்த திண்மைங்கிறது தீமை அப்படின்னு அர்த்தம். வன்மை அப்படின்னா வலிமை, 2 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா வன்மை, 2 சொல்லி இன்னும் வர வலிமை வன்மை வந்துச்சுன்னா அது வலிமை. 3 சொல்லி இன்னும் வர வன்மை வந்துச்சு அப்படின்னா அது கொடை, வளம், வழங்குதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கிண்ணம் அப்படிங்கிறது சிறு பாத்திரம், 2 சொல்லி இன்னும் வர கிண்ணம் அப்படிங்கிறது துன்பம், துக்கம், கீழ்மை, தொந்தரவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிண்ணம் அப்படிங்கிறதுக்கு துன்பம், அப்போ அந்த வேறு பொருளும் அதை மீன் பண்ணுது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ கிண்ணம், அந்த கிண்ணத்தில் தண்ணி எடுத்துருவா, அந்த கிண்ணத்தில் சாப்பாடு எடுத்துருவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்திங்களா, அந்த கிண்ணம் 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா சிறு பாத்திரம், 2 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா துன்பம். தின் அப்படின்னா வலிமை, 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா அது வலிமை, தின் அப்படின்னா. இந்த 2 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா தின்னு, அது சீக்கிரம் தின்னு தொலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தின் அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம், சாப்பிட்றது. தன்மை அப்படின்னா இடப்பெயர், தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்திங்கன்னா தன்மைனா நம்ம நம்மளை தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு முன்னாடி இருக்கவங்கள முன்னிலை அப்படின்னு சொல்லுவோம். நமக்கும் முன்னாடி இருக்கவங்க கம்பேர் பண்ணாமல் பக்கத்தில் ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அது படற்கை அப்படின்னு சொல்லுவோம். தன்மை, முன்னிலை, படற்கை. அப்போ அது ஒரு இடப்பெயர். இன்னொன்று தன்மை அப்படிங்கிறது இயல்பு அப்படின்னு அர்த்தம். சார் ரெண்டுமே கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ தன்மை அப்படிங்கிறது இடப்பெயர் குறிக்கும். இந்த இயல்பு, தன்மை அப்படிங்கிறது இயல்பு, ஒருவரோட இயல்பை குறிக்குது. ஒரு தன்மையான மனிதன், ஒரு பெருந்தன்மை அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். சூரிய வம்சத்தில் கூட அந்த அப்பா சரத்துக்குமார் அந்த பேரனை பார்த்தோன்னே
இங்கு மேலே பட்டோன்னே பரவாயில்ல, யாராவது வேணும்னே மை ஊற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போவான். அப்போ அந்த பெரிய சரத்குமார் தாத்தா சரத்குமார் என்ன சொல்லுவாங்க, இந்த சின்ன வயசில் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க இல்லாமல் போகும், நம்ம பரம்பரையாச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கணக்கு பிள்ளை சொல்லுவார், நம்ம சென்ட்ராஸ் ஐயாவோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அந்த பெருந்தன்மையாக இந்த சின்ன வயசில் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காங்க, எவ்வளோ இயல்பாக இருக்காங்க அப்படிங்கிறத அந்த குறிக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், அதை பார்த்துங்க. அப்போ ஒருவரின் இயல்பை குறிக்க பயன்படும். இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. தன்மை 2 சொல்லி இன்னும் வரும்போது அது இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. அதனால் தெளிவாக பார்த்துக்கணும். 3 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா அது குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், பந்து. இந்த பந்து இந்த நான் வந்துச்சுன்னா தான் விளையாடுற பந்து. இந்த 3 சொல்லி 2 சொல்லி வந்துச்சுன்னா அப்படிலாம் தப்பு, அதுக்கு மீனிங் கிடையாது. எண்கள் பார்த்திங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 3 சொல்லி வந்துச்சுன்னா எண்கள். இந்த 2 சொல்லி வந்துச்சு அப்படின்னா என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. அப்போ என்னுடைய வீட்டோட தோட்டத்தில் மலர்களோட மனம், அந்த வாசம் வீசிச்சு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல எண் அப்படிங்கிற இடத்துல 3 சொல்லி போட்டோம் அப்படின்னா தப்பு. அப்போ எண் அப்படின்னா என்னுடைய வீடு, என் வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல 2 சொல்லி வரும், 3 சொல்லி வந்துச்சுன்னா அது எண்களை குறிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வானப்புணல் அப்படின்னா மழை நீர். வானப்புணல் அப்படின்னா புனல்லாம் நீர், வானப்புணல்லாம் மழை நீர், வானத்துலேருந்து வர நீர், மழை நீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே 3 சொல்லி நான் போட்டு அது கொடுத்தாங்கன்னா அது தப்பு. உண்டு 3 சொல்லி வரணும். உண்டு அப்படின்னா அது இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த உண்டு அப்படின்னா தவறு, அதாவது அந்தமாரி வார்த்தை கிடையாது, நான் அதனால் தவறுன்னு கொடுத்துருப்பேன். அப்படி போட்டிருந்தாங்கன்னா தப்பு. இந்த உண்டு தான் வரணும் அப்படின்னு அர்த்தம். உண் அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். இது ஜஸ்ட் ரீகால் பண்ணுறது கொடுத்துருப்பேன். ஆண்டு 3 சொல்லி வரணும், அதுதான் சரி. 2 சொல்லி வந்துச்சுன்னா அது தப்பு. திருமணம் அப்படிங்கிறது 3 சொல்லி வரணும், சரி 3 சொல்லி நான் வரணும், அதுதான் கரெக்டு. திருமணம் அப்படின்னு 2 சொல்லி நான் வரக்கூடாது, அது தப்பு. மணமக்கள் அப்படிங்கிறது இந்த மணமக்கள் 3 சொல்லி நான் தான் வரணும், அதான் கரெக்டு. திருமணம் மணமக்கள், திருமணத்தில் தான் மணமக்கள் இருக்கும். அப்போ திருமணத்துலேயும் 3 சொல்லி நான், அந்த மணமக்கள் திருமணத்தில் இருக்கிற மணமக்கள் அவங்களுக்கும் 3 சொல்லி நான் வரணும், இந்த 2 சொல்லி நான் வரக்கூடாது. எக்ஸாம்பிள் ஏதாவது கொஷின் கேட்டிருக்காங்க, கொஷின் பார்க்கும்போது அதை பார்ப்போம். இப்போ கவர்மெண்ட் மெட்டீரியலில் இந்த தமிழ் இலக்கணம் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த நானா வேறுபாடு இருக்குது. அதில் மேக்ஸிமம் நம்ம இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுலே கவர் ஆகிடும். அதுலேயே நான் பக்கத்தில் ஆட் பண்ணியிருப்பேன். பட் அது ஸ்கூல் புக்கில் இல்லாதது ஒரு சில இது மட்டும் தான் இருக்குது, அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். மேபி இதை கூட தூக்கி வைக்கலாம். அணை அப்படின்னா வரப்பு, இந்த அணை அப்படின்னா அத்தனை அப்படின்னு அர்த்தம். ஆண் அப்படின்னா ஆண் பிள்ளை, இந்த ஆண் அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா நினைக்க, இந்த என்ன வந்துச்சுன்னா கேள்விக்கு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறோம். கண்ணன் 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா 3 சொல்லி ஒரு 3 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா அது கிருஷ்ணன் அர்த்தம். கண்ணன் 2 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா அது கர்ணன் அப்படின்னு குறிக்குது. அப்போ 3 சொல்லி நை வந்துச்சு அப்படின்னா அது வரப்பு அப்படின்னு அர்த்தம். அணை, வாய்க்காலில் அணையை போடு, தண்ணி அந்த பாத்திலேருந்து அந்த பாத்திக்கு திருப்பி விடு, அணையை போடு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த 2 சொல்லி நை வந்துச்சு அப்படின்னா அது அத்தனை அப்படின்னு அர்த்தம். ஆண் 3 சொல்லி வந்துச்சுன்னா அது ஆண் பிள்ளை குறிக்குது. இந்த ஆண் பசுவை குறிக்குது. இதுதான் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பார்த்துங்க. என்ன அப்படின்னா நினைக்க, 2 சொல்லி வந்துச்சுன்னா அது கேள்வி, 3 சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது கண்ணன், அந்த கிருஷ்ணன் அப்படின்னு குறிக்கும். 2 சொல்லி வர கண்ணன் அது பார்த்திங்கன்னா கர்ணன் அப்படிங்கிறது குறிக்கும். இப்போ இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ கொஷின் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதே ஒரு 2 மினிட்ஸில் ரீகால் பண்ணிடலாம். 3 சொல்லி இருந்துச்சுன்னா அது ஸ்மெல்லு, 2 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா அது மனசு இல்லாட்டி உள்ளம். வானம் 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா வெடி, 2 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா ஆகாயம். இந்த பனி வேலை, 2 சொல்லி நீ வந்துச்சு அப்படின்னா பனிக்காலம். கண் 3 சொல்லி வந்துச்சுன்னா பார்க்குற கண், 2 சொல்லி வந்துச்சுன்னா அப்படி வராது, தப்பு. புண் இந்த 3 சொல்லி வரும்போது காயம் அப்படிங்கிறத குறிக்குது. 2 சொல்லி வந்துச்சுன்னா முகத்தில் புண் முறுவல் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆணி அப்படின்னா எழுத்தில் எழுதுகிற ஆணி, அது எழுத்தாணி. அந்த காலத்தில் ஓலைச்சுவடைகளில் எழுத்தாணி மூலிமா எழுதியிருப்பாங்க, அதை சொல்லலாம். இல்லாட்டி இரும்பால் ஆன ஆணியை சொல்லலாம், பார்க்கலாம். அப்போ ஆணி, இந்த ஆணி வந்துச்சுன்னா ஆணி மாதம், தமிழில் வர மாதங்களில் ஆணி மாதம். அனல் 2 சொல்லி வந்துச்சுன்னா அது நெருப்பு, 3 சொல்லி வந்துச்சுன்னா அது தாடி. ஊன் அது 2 சொல்லி வந்துச்சுன்னா இறைச்சி, இந்த கறி நம்ம சாப்பிட்றது மீட், அதை சொல்கிறோம், புலால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஊன் அப்படின்னா உணவு. கணம் அப்படின்னா நேரம், கூட்டம். 2 சொல்லி வந்துச்சுன்னா அப்படின்னா கனமாக இருக்குது, இந்த மூட்டை கனமாக இருக்குது, அந்த சுமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
பேன்னா காப்பாற்று, பேணி பாதுகாக்கிறது. இந்த பேன் அப்படின்னா தலையில் இருக்கிற பேன். மனைனா வீடு, இந்த மனைனா மரத்தில் செஞ்ச பலகை. மான் அப்படின்னா புள்ளி மான், இந்த மான் அப்படின்னா பெருமை, மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள், இந்த நாள் வந்துச்சு அப்படின்னா 3 நாள். தேநீர் அப்படின்னா டீ, தேயிலையில் செஞ்ச நீர். இந்த தேநீர் வந்துச்சுன்னா தேன் கலந்த நீர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திணை அப்படின்னா 5 திணைன்னு வர்றதில் அந்த நிலங்களையும் குறிக்கும், ஒழுக்கம் அப்படிங்கிறதையும் குறிக்கும். இந்த திணை வந்துச்சுன்னா தானியங்களை குறிக்கும், கம்பு, கோதுமை, கேழ்வரகு இதெல்லாம். கணை அப்படின்னா என்னது, அம்புவை குறிக்குதுங்க. ராமன் கணையை தான். 2 சொல்லி நை வந்துச்சு அப்படின்னா அது ஒரு சவுண்டை குறிக்குது, குதிரை கணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அரண் அப்படின்னா அது நாட்டுக்கு தேவை அரண், பாதுகாப்பு. இந்த 3 சொல்லி இது 2 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா அது சிவன். அன்னம் அப்படின்னா ஒரு பறவை. 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா அது மேல்வாய். ஆணை அப்படின்னா கட்டளை இடுறது. இந்த ஆணை வந்துச்சுன்னா அது யானைன்னு அர்த்தம். உண்ணு, நினைத்துப்பார். இந்த உண்ணு வந்துச்சுன்னா சாப்பிடு. கான் அப்படின்னா காடு. இந்த கான் அப்படின்னா பார் அப்படின்னு அர்த்தம். காற்றுக்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். தனி அப்படின்னா அடங்கு, நெருப்பை தணிக்கிறோம். இந்த தனி அப்படின்னா தனித்திருத்தல். துணி அப்படின்னா சீலை. இந்த துணி அப்படின்னா துன்பம், கோபம், வச்சம். நான் அப்படின்னா அது தன்னை குறிப்பது. அப்புறம் தன்மை இடப்பெயர். இந்த நான் வந்துச்சுன்னா கயிறு. அப்புறம் நாணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திண்மை அப்படின்னா வலிமை. இந்த திண்மை அப்படின்னா தீமை. வன்மை 2 சொல்லி இருந்துச்சுன்னா அது வலிமை. 3 சொல்லி இன்னும் அந்த வன்மை வந்துச்சு அப்படின்னா அது வழங்குதல், கொடை, வளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிண்ணம் அப்படின்னா ஒரு பாத்திரம். இந்த கிண்ணம் அப்படின்னா துன்பம், துக்கம், கீழ்மை, தொந்தரவு இதெல்லாம் சொல்லலாம். தின் அப்படின்னா வலிமை. இந்த தின் அப்படின்னா சீக்கிரம் தின்னு தொலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தன்மைனா இடப்பெயர், அந்த பெருந்தன்மை அதை சொல்கிறோம். ஒரு இயல்பை, ஒருவரோட இயல்பை குறிக்குது. இந்த தன்மை வந்துச்சுன்னா அது குளிர்ச்சி. பந்து, இந்த நான் தான் வரணும். இந்த விளையாடு பந்து. எண்ணுன்னா எண்கள். இந்த 2 இது வந்துன்னா நம்மளோட வீடு, என் தோட்டம், என் புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வானப்புணல் அப்படின்னா 2 சொல்லி நான் வரணும், மழை நீர். 3 சொல்லி இன்னும் வரணும், உண்டு அப்படிங்கிறதுக்கு. ஆண்டுக்கு 3 சொல்லி இன்னும் வரணும். திருமணத்துக்கு 3 சொல்லி நான் வரணும். மணமக்களுக்கு 3 சொல்லி நான் தான் வரணும். அணை அப்படின்னா வரப்பு, அணை அப்படின்னா அத்தனை. ஆண் பிள்ளை 2 சொல்லி வந்துச்சுன்னா அது பசு. என்ன அப்படின்னா நினைக்க. இந்த என்ன அப்படின்னா கேள்வி. கண்ணன் அப்படின்னா கிருஷ்ணன். இந்த கண்ணன் வந்துச்சுன்னா கர்ணன். ஓகே, இப்போ கொஷின் பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு 28 கொஷின் இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழ், இப்போ நம்ம இந்த ரெஃபர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 2022 2024 வரலையும், 2025 குரூப் 4 வரலையும் இந்த இதில் நம்ம அப்டேட் பண்ணி இது பண்ணுவோம். அடுத்து 2012 2024 வரலையும் இருக்கிற ஜென்ரல் தமிழ், ஓல்டு ஜென்ரல் தமிழ் கொஷின்ஸ் அது ஒரு 8 கொஷின், இதில் ஒரு 28 கொஷின், மொத்தம் 36 கொஷின் இருக்கும். இந்த கொஷின் வித் ஆன்சர் டாபிக் வைஸ் பிடிஎஃப் வந்து தமிழுக்கு இருக்குது, ஜிஎஸ்க்கு இருக்குது, அப்புறம் மேக்ஸுக்கு இருக்குது. இதெல்லாம் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க்கு, அப்புறம் அதோட ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன். வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அது மினிமம் ப்ரைஸ் தான் இருக்கும். அது தமிழ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ் அப்புறம் ஜிஎஸ் அப்புறம் மேக்ஸ், இந்த பேக்கேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஓவரால் பேக்கேஜ். இல்லை நான் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கேன் அப்படின்னா ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் பேக்கேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பைலிங்குவலில் இருக்கும், பைலிங்குவலாக இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், எதாவது டவுட்னா அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு கொஷின் நம்ம பார்த்துடலாம். 28 கொஷின் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு அப்புறம் ஒரு 8 கொஷின் வந்து ஜென்ரல் தமிழ் ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த டாபிக் இந்த நகர வேறுபாடு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஆணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 3 சொல்லி இருந்துச்சுன்னா என்ன, அதை எழுத்தாணின்னு நம்ம பார்த்தோம். 2 சொல்லி என்ன வந்துச்சுன்னா அது ஆணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மற்றதெல்லாம் தப்பு, காலம்லாம் வராது, நாள் இதெல்லாம் வராது. 3 சொல்லி நீ வந்துச்சு அப்படின்னா எழுத்து ஆணி, இரும்பால் ஆன ஆணி, ஒரு கூர்மையாக இருக்கிற ஒரு இரும்பு துண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2 சொல்லி நீ வந்துச்சு அப்படின்னா அது மாதம் அப்படிங்கிறது குறிக்கும். அடுத்த கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தின் அப்படின்னு சொல்கிறோம். தின், இந்த 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். இந்த 2 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா அதை தின்னு, முறுக்க தின்னு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணன் திருமண வீட்டிற்கு பிழையற்ற தொடர், பிழையான தொடர்னு கேட்டிருப்பாங்க, பிழையற்ற தொடர்னு கேட்டிருப்பாங்க. சரியானதை கண்டுபிடி, இல்லை சரியற்றதை 4 இதில் எது சரியில்லை அது மட்டும் கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டினை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்.
இப்போ ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிழையற்ற அப்படின்னா சரியான தொடரை கண்டுபிடிக்கணும். இப்போ கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இல்லை கண்ணன் எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்குது. திருமணத்தை நம்ம சொல்லியிருக்கோம். திருமணம்னா என்னன்னா 2 சொல்லி நான் வரக்கூடாது, 3 சொல்லி நான் தான் வரணும் திருமணத்தில். அப்போ இது கரெக்டு தான். வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சினா அது மனசு உள்ளம் அதோட மகிழ்ச்சி. அப்போ மனமகிழ்ச்சி அப்படின்னா இந்த 3 சொல்லி நான் வரக்கூடாது, 2 சொல்லி நான் தான் வரணும். அப்போ 3 சொல்லி நான் வரக்கூடாது. இந்த இடத்துல 3 சொல்லி நான் வந்திருக்கு, அது தப்பு. அப்போ இந்த சென்டென்ஸ் தப்பு, இதுவும் தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். மணமக்களை, மணமக்களைனா என்னது திருமணம், அப்புறம் திருமணத்தில் இருக்கிற அந்த மணமக்கள் ரெண்டுமே 3 சொல்லி நான் தான் வரணும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ மணமக்களை இது கரெக்டு, 2 சொல்லி நான் வரக்கூடாது. இந்த இடத்துல 2 சொல்லி நான் போட்டிருக்காங்க. அப்போ இந்த சென்டென்ஸும் தப்பு. அப்போ ஆன்சர் 1 மட்டும் தான் கரெக்ட். ஸோ அது தெளிவாக பார்த்து இது பண்ணோம். இப்போ என்னது திருமணம் அப்படிங்கிறது 3 சொல்லி நான் வரணும். மனமகிழ்ச்சி, மனம் மனசு மகிழ்ச்சியாக இருக்குது, இப்போ உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல 2 சொல்லி நான் தான் வரணும். மணமக்கள் திருமணம் 2 இடத்துலையும் 3 சொல்லி நான் தான் வரணும். வாழ்த்தினான் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தான் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின் ஈஸி தான். வானம் வானம் என்னது வானம் வானம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. வானம்னா 3 சொல்லி நானா என்னது வெடி பட்டாசு. இந்த வானம் 2 சொல்லி இருந்ததுன்னா ஆகாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வானத்தில் வானம் வெடித்தது, வானில் வானம் வெடித்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். ஓகே, அப்போ 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா அது வெடி சவுண்டு, அது பட்டாசு வெடிச்சோம்னா சவுண்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா அது வான வேடிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் அடுத்தது பாருங்கள், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிண்ணம் 3 சொல்லி வந்துச்சுன்னா என்னது சிறு பாத்திரம். கிண்ணம் அந்த கிண்ணத்தில் சாப்பாடை போட்டு குழச்சி அந்த குழந்தைக்கு ஊட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிண்ணம் ஒரு குவளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 2 சொல்லி வந்துச்சுன்னா அது கிண்ணம், அது வந்து துன்பம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்கள், ராமன் டேஸ் எய்தான் கனை எய்தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ 3 கனை அப்படிங்கிறது 3 சொல்லி நான் தான் வரணும். 3 சொல்லி நை அதை பேசுகிற மாதிரி தான் வரணும். கனை 2 சொல்லி நை வந்துச்சு அப்படின்னா அது ஒளி, குதிரை கனைக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இன்ட்ரொடக்ஷனில். அது ஒளியை பேஸ் பண்ணியிருக்கும். கனைத்தல் அப்படின்னு வரும். கலை இதெல்லாம் சம்மந்தம் இல்லாத கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வராது. அப்போ 3 சொல்லி நை வந்துச்சுன்னா தான் அம்பு. ராமன் அம்பு எய்தான் அப்படிங்கிறது கனை எய்தான் அப்படின்னு வரும் சென்டென்ஸ். 2 சொல்லி நை வந்துச்சு அப்படின்னா குதிரை கனைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், பனி பனி. இந்த பனி 3 சொல்லி நீ வந்துச்சுன்னா அது வேலை, வேலையை குறிக்குது. 2 சொல்லி நீ வந்துச்சு அப்படின்னா அது குளிர்ச்சி, அதாவது பனிகாலம் அப்படின்னு சொல்லலாம். 3 சொல்லி வந்துச்சுன்னா வேலை, இந்த வேலை சுமை, அப்புறம் பனிச்சுமை இதெல்லாம் நம்ம சொல்லலாம். 2 சொல்லி நீ வந்துச்சு அப்படின்னா அது ஐஸ் கட்டி, இல்லை அது பனிக்காலம். பனிக்காலம்னா என்னது அந்த குளிர்ச்சியாக இருக்கும், கூலிங்காக இருக்கும், அதான் சொல்லுது அந்த குளிர்ச்சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியானதை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. போர்க்களத்தில் களம் அப்படிங்கிறது என்னது இந்த களம், இந்த களம் வந்துச்சு அப்படின்னா அது இடம், போர்க்களம் அந்த போர் செய்கிற இடம் அப்படின்னு சொல்லுவோம் போர்க்களம். அப்போ போர்க்களம் இது கரெக்டு தான். இந்த களம் வராது, இந்த களமும் வராது. அப்போ 2 தப்பு. புண்பட்ட புண்ணுன்னா அது காயம், வெட்டு, சிராய்ப்பு அப்படின்னு நம்ம அதை பார்த்தோம். அப்போ புண்ணு அது கரெக்டு தான். வீரர்களுக்கு களத்தில், இந்த களம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுவோம் என்னது களம். இந்த களம் அப்படிங்கிறது என்னது என்ன சொல்லலாம், ஒரு பாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை கப்பல், களம்னா அந்த கப்பல் அப்படின்னு குறிக்கும். சாக்கு அப்படிங்கிறது அது மீனிங் இருக்குது. பாத்திரம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் இருக்குது. இப்போ இந்த களம் தான் போர்க்களம் இடம். இந்த களம் வந்துச்சுன்னா கப்பலும் குறிக்கும், ஒரு பாத்திரத்தையும் குறிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு ஒரு பாத்திரத்தில் நீர் தரப்பட்டது, தண்ணி கொடுத்தாங்க ஒரு பாத்திரத்தில் அப்படிங்கிறத இதில் சென்டென்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த களம் அப்படிங்கிற இடத்துல இது வரக்கூடாது, இந்த களம் இது 3மே தப்பு. இதுதான் கரெக்டு. புண்பட்ட அப்படிங்கிறது 3 சொல்லி தான் வரணும், 2 சொல்லி வரக்கூடாது. போர்க்களத்தில் இந்த லா வரக்கூடாது. அப்போ இது 3மே தப்பு, இது மட்டும் தான் சரி. ஸோ அடுத்தது இது திரும்ப ரிப்பீட்டாக கேட்குறதா அந்த மனம் திரும்ப ஒரு 7-8 கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. 2 சொல்லி நான் வந்துச்சுனாவே உள்ளம், மனசு,
மனதனோட ஒரு அந்த மனசு. இந்த மனம் 3 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா அது வாசனை. தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. மலர்கள் மனம், அந்த மனம் தான் இது. மனம் மகிழ்ந்ததுன்னா இந்த மனம். அடுத்து பாருங்கள், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். பிழைகளற்ற தொடரை கண்டறிக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இது ஒரு 4-5 வாட்டி கேட்டிருக்காங்க அந்த கொஷின். இப்போ என்னா என்னுடைய வீடு, அதுதான் என் வீடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இந்த எண் 3 சொல்லி இன்னும் வரக்கூடாது. அது வந்து எண்கள் பேஸ் பண்ணி வரும். இப்போ 2 சொல்லி இன்னும் தான் வரணும். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் இந்தெல்லாம் தான் வரணும். இதெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் வரக்கூடாது. மனம் வீசியது, வீசின. மலர்கள் இப்போ ஃப்ளூரல் இருக்குது, அப்போ இங்கே வீசின அப்படின்னு தான் வரும். மலர் மனம் வீசியது அப்படின்னு சொல்லலாம். மலர்கள் அப்படின்னு வந்துச்சுனாவே மனம் வீசின அப்படின்னு வரும். ஒருமை பன்மையில் வரும், அதை பார்ப்போம். இப்போ மலர்கள் மனம் வீசின கரெக்டு தான். அப்போ இந்த மனம் அப்படிங்கிறது இந்த 2 சொல்லி நான் வரக்கூடாது, 3 சொல்லி நான் தான் வரணும். எண் அப்படிங்கிற இடத்துல 3 சொல்லி இது வரக்கூடாது, 2 சொல்லி தான் வரணும். இப்போ பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின், திணை திணை. திணை திணை இச்சொற்களின் பொருளை தரும் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக. திணை அப்படின்னா உணவுப் பொருள். 3 சொல்லி நை வந்துச்சு அப்படின்னா அது ஒழுக்கம், இல்லை அந்த இடத்தை, அந்த நிலத்தை குறிக்குது. ஐந்தனை நிலங்கள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அதை குறிக்கலாம். இல்லை ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். 2 சொல்லி நை வந்துச்சுன்னா அது உணவுப் பொருள். திணை தானிய வகைகள். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒளி வேறுபாடுலேருந்து சரியான தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானில் வானம் வெடித்தது. வானில்னா அந்த ஆகாயம், வானம்னா வெடி, வானத்தில் வானம் பட்டாசு வந்து வெடிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். மற்றெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, தப்பு. அடுத்து பாருங்கள், ஒளி வேறுபாடுலேருந்து சரியான தொடரை கண்டறிக. இந்த டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒளி வேறுபாடு, இல்லை மயங்கொலி பிழைகள், இல்லை அந்த லகர வேறுபாடு இந்தமாரி தான் இருக்கும். 3 ஒன்று தான். தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. இது ஒரு 4-5 வாட்டி கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கலாம். மலர்கள் அப்படின்னா என்னது, இந்தலா தான் வரணும். மனம் மனஸ், இது மலர்களோட மனம் அப்படின்னா அது வாசம், அப்போ அது 3 சொல்லி நான் தான் வரணும். வீசுதல் மனம் மகிழ்ந்தது, மனசு சந்தோஷப்பட்டுச்சு, அப்போ 2 சொல்லி நான் வரணும் அந்த இடத்துல. அடுத்து பாருங்கள், சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. இந்த இதில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, மாநிலம் இந்த நீ அதுதான் வரணும். மாநிலத்துக்கு இந்த நீ தான் வரணும். இந்த 2 சொல்லி நீ வரக்கூடாது, 3 சொல்லி நீயும் வரக்கூடாது. இந்த ஆண்டு, ஆண்டுங்கிற இடத்துல 3 சொல்லி இன்னும் தான் வரணும், 2 சொல்லி இன்னும் வரக்கூடாது. பாருங்கள், 2 சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க, அது வரக்கூடாது. வறட்சி இந்தரா தான் வரணும், இந்தரா வரக்கூடாது. வறட்சிக்கு இந்தரா தான் வரணும். ஆண்டுக்கு 3 சொல்லி இன்னும் தான் வரணும், நீக்கு இது தான் வரணும், இந்த ரா வரக்கூடாது. ஆண்டுக்கு வந்து 2 சொல்லி இன்னும் வரக்கூடாது. மாநிலத்தில் இந்த நீ இதெல்லாம் வரக்கூடாது. அப்போ கரெக்டாக இருக்கிறது பி தான். அடுத்து பாருங்கள், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். இது வானம், இது வானம், இது வெடி, இது ஆகாயம், ஆகாயம் வெடி, முடிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப கேட்பாங்க. வேறு கொஷின், வேறு எக்ஸாம்ஸ், அதெல்லாம் கேட்குறது ரிப்பீட்டடாக நான் காப்பி பண்ணி போடல, வேறு எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ அப்போ திரும்ப ஒரே கொஷினை கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது அடுத்தடுத்த எக்ஸாம்லேயும் கேட்கலாம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தெரிவு செய்க. கான் அப்படின்னா காடு, 3 சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அது பார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது முன்னாலே நம்ம பார்த்தோம். கான் 2 சொல்லி இருந்துச்சுன்னா அது காடு, 3 சொல்லி இருந்துச்சுன்னா அது பார், இதை கான் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது ஊன் இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தாச்சு, ஜஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும் கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தெரிவு செய்க. ஊன் அப்படின்னா உணவு, இந்த ஊன் அப்படின்னா புலால், இறைச்சி அப்படி நம்ம சொல்லலாம். அப்போ ஊன்னா உணவு. நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அது டென்மிஸ்லையும் கேட்டிருப்பாங்க. நான் ஊன் உண்ணும் அப்படின்னா என்னது, இறைச்சி உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. என் வீட்டு அப்படின்னா இந்த இன்னும் ஒரு இந்த 3 சொல்லி இன்னும் வரக்கூடாது, இந்த 2 சொல்லி தான் வரணும். வீட்டு தோட்டத்தில் மலர்கள் இந்தலா தான் வரணும். மனம் வீசின, மனம் இது மனசு,
மலர்கள் மனம் அப்படின்னா அது 3 சொல்லி நான் வரணும். இங்கே தப்பு பண்ணியிருக்காங்க, இங்கே தப்பு பண்ணியிருக்காங்க, இங்கே தப்பு பண்ணியிருக்காங்க. அதை கரெக்ட் பண்ணி இந்த 4 சென்டென்ஸில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு மனம் மனம் 2 சொல்லினா அப்புறம் 3 சொல்லினா ஒளி வேறுபாடு இருந்து பொருளை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 சொல்லினா வந்துச்சுன்னா அது உள்ளம், 3 சொல்லினா வந்துச்சு அப்படின்னா அது வாசனை. பனி பனி 2 சொல்லி நீ வந்துச்சுன்னா அது குளிர்ச்சி, பனிகாலம், ஐஸ் கட்டி அதெல்லாம் சொல்லலாம். 3 சொல்லி நீ வந்துச்சு அப்படின்னா அது வேலை, பனி சுமை, ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வேலை, அதை நம்ம சொல்கிறது. அடுத்து பாருங்கள், சரியான தொடரை கண்டறிக. நான் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன். அப்படின்னா இறைச்சி, உண்ணும் வழக்கத்தை, உண்ணும்னா உணவு, அந்த வழக்கத்தை விட்டு விட்டேன். இந்த இடத்துல 2 சொல்லினுக்கு பதிலாக 3 சொல்லின்னு வரக்கூடாது. ஏன்னா அப்படிங்கிறது இறைச்சி. உண்ணும் வழக்கத்தை விட்டு தான் நம்ம சொல்லணும். சாப்பிட்ற வழக்கத்தை விட்டு விட்டால் நம்ம சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்படிங்கிறது இறைச்சி, அந்த 2 சொல்லின்னு தான் வரணும், 3 சொல்லின்னு வரக்கூடாது. உண்ணும் அப்படிங்கிறது 3 சொல்லின்னு தான் வரணும், 2 சொல்லின்னு வரக்கூடாது. ஸோ அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். வழக்கத்தை அப்படின்னா இந்த லா தான் வரணும், இந்த லா வரக்கூடாது. பிழையற்ற தொடரை கண்டறிக. தேர் திருவிழாவிற்கு சென்றனர், இதுதான் கரெக்டாக இருக்குது. மற்றலாம் ஏன் தப்புன்னு பார்த்துருவோம். விழா அப்படிங்கிறது இந்த லா வரக்கூடாது, இங்கே இந்த லா தப்பாக போட்டிருக்காங்க. தேர் திருவிழா. சென்றனருங்கிறது 2 சொல்லின்னு தான் வரணும், 3 சொல்லின்னு வரக்கூடாது, 3 சொல்லின்னு வரக்கூடாது, 3 சொல்லின்னு வரக்கூடாது. அப்போ ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்டாக இருக்குது, மற்றெல்லாம் தப்பு. இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக. என்னது? இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. அப்போ இந்த இதில் பிழையை நீக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிழையை நீக்கின இது வந்து இதுதான், இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. மற்றெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது, இறந்து விடாது என் மனம். இந்த சொற்றொடர் அந்த வாக்கியத்தை வந்து ஒழுங்கமைக்கிற அந்த இதுதான். பட் ஆனால் இதில் அந்த மனம் அப்படிங்கிறது 3 சொல்லி நான் வரக்கூடாது, 2 சொல்லி தான் வரணும். என் மனம் அப்படின்னா என்னுடைய மனசு அப்படின்னு அர்த்தம். மலர்கள் மனம் அப்படின்னா தான் 3 சொல்லி நான் வரணும், அது பார்த்துக்கணும். இகழ் அப்படிங்கிறது இந்த சிறப்பு இல் வரணும், இந்த இல் வரக்கூடாது. இகழ்தல்னால் ஒருத்தரை குறைச்சி மதிப்பிடுறது, அவனை அவமானப்படுத்துறது, அந்தமாரி. ஓகே, அடுத்த கொஷின். பனி 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 அப்படின்னா என்னது? குளிர்ச்சி, பனிக்காலம். இந்த 3 சொல்லி நீ வந்துச்சு அப்படின்னா பனி சுமை, வேலை. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. திரும்ப திரும்ப கேட்குறாங்க. எண்ணுங்கிறது எண்கள், இந்த இதுதான் கரெக்டு. தோட்டத்தில் மலர்கள் அப்படிங்கிறது கரெக்டு தான். மனம் 2 சொல்லி இன்னும் வரக்கூடாது, 3 சொல்லி நான் தான் வரணும். அடுத்த கொஷின். திணை திணை. இப்போ இந்த திணை 3 சொல்லி நை வந்துச்சு அப்படின்னா அது ஒழுக்கம், இல்லை 5 திணை, அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அதை பேஸ் பண்ணி குடிக்கும். இந்த திணை வந்துச்சு அப்படின்னா அது தானியம், திணை வகைகள், தானிய வகைகள் நம்மளுக்கு பிடிச்சிருப்போம். வானம் வானம் திரும்ப திரும்ப கேட்குறாங்க, வேறு வேறு எக்ஸாம். இந்த 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா அது ஆகாயம், 3 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா அது வெடி, வானத்தில் வானம் வெடித்தது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். திரும்ப இந்த கொஷின் ரிப்பீட் ஆகுது, வேறு வேறு எக்ஸாம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை எழுதுக. எண் அப்படின்னா 2 சொல்லின்னு தான் வரணும். வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம், மலர்களோட வாசம் அப்படிங்கிறது அந்த 3 சொல்லினா தான் வரணும், 2 சொல்லினா வரக்கூடாது. இங்கேயும் வருது, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. வீசின இந்த நா தான் கரெக்ட், இந்த நா வரக்கூடாது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இப்போ இந்த 28 கொஷின் எது? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, தமிழ் தகுதி தேர்வு பேஸ் பண்ணி 2022லேருந்து 2024 வரலையும் இருக்கிற 28 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஜென்ரல் தமிழ் ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 8 கொஷின் இருக்கும், அதே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த டாபிக் முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஜென்ரல் தமிழ் பேஸ் பண்ணி உள்ள ஒரு 8 கொஷின், இதே டாபிக் தான். அதில் பாருங்கள், கான் கான். இந்த கான் அப்படின்னா அது காடு அப்படின்னு அர்த்தம், இந்த கான் அப்படின்னா பார் அப்படின்னு அர்த்தம். அப்போ கான் கான் இருச்சொற்கள் ஒளி வேறுபாடு இருந்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டிற்கு சென்று, இந்த கான் அப்படின்னா காட்டிற்கு சென்று. பூந்தோட்டத்தை பார்த்தான், இந்த கான் அப்படின்னா பார்க்குறது, பார்த்தான் அப்படின்னு அர்த்தம். காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா அது காடு, 3 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா பார்க்குறது அப்படின்னு அர்த்தம். நாட்டுக்கு தேவை டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஏன்னா அது அரண் அதான் தேவை. 3 சொல்லி இன்னும் வரணும், ரா வந்து இந்த ரா தான் வரணும், இந்த இது வரக்கூடாது.
2 சொல்லி நான் வந்துச்சு. இந்த அரண் வந்து பார்த்திங்கன்னா சிவனை குறிக்கும். இது சிவன் குறிக்கும். நாட்டுக்கு தேவை அரண், பாதுகாப்பு, அரண்மனை, இதெல்லாம் அந்த தான் வரும். ஊன் என்றால் உணவு. இந்த ஊன் என்றால் இறைச்சி. திரும்ப திரும்ப வருது. ஓல்டு ஜென்ரல் தமிழ் சிலபஸில் இருக்கும். ஸோ அப்போ இந்த இதை பாருங்கள். வன்மை அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். 2 சொல்லி இன்னும் வர வன்மை வந்துச்சுன்னா வலிமை. 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா அது என்னது, கொடை அப்படின்னு அர்த்தம். தன்மை 3 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா அது குளிர்ச்சி. இந்த தன்மை அப்படின்னா இடப்பெயர் இல்லாட்டி இயல்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ 2143. நெக்ஸ்ட் கொஷின். பட்டியல் 1 பட்டியல் 2 ரெண்டும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஊன் அப்படின்னா உணவு அப்படின்னு அர்த்தம். 2 சொல்லி என்ன வந்துச்சு அப்படின்னா ஊன். இந்த ஊன் வந்து இறைச்சி இல்லை புலால் அப்படின்னு சொல்லுவோம். களி அப்படின்னா சனி அப்படின்னு அர்த்தம். இந்த களி அப்படின்னா கழிக்கிறது, அது விடுமுறையை கழிக்கிறேன், மகிழ்வுடன் கழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்வு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் சி 3421. இப்போ மனம் திரும்ப ரிப்பீட் ஆகிற கொஷின்னா வேறு எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஷின். மனம் அப்படின்னா வாசனை. இந்த மனம் 2 சொல்லி என்ன வந்துச்சுன்னா அது உள்ளம், மனசு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், ஆணை அப்படின்னா கட்டளையிடுறது, ஆணையிடு அப்படின்னு சொல்லுவோம்ல அது. இந்த ஆணை வந்துச்சுன்னா அது யானையை குறிக்குது. அடுத்து பாருங்கள், திண்மை 3 சொல்லி என்ன வந்துச்சு அப்படின்னா அது வலிமை. 2 சொல்லி இன்னும் வர திண்மை வந்துச்சு அப்படின்னா அது தீமை. தன்மை 3 சொல்லி வந்துச்சுன்னா அது குளிர்ச்சி. 2 சொல்லி என்ன வந்துச்சு அப்படின்னா இயல்பு. ஓகே, இந்த 8 கொஷின் நம்ம அதில் பார்த்தாச்சு. எது, ஜென்ரல் தமிழ் ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி நகர வேறுபாடு ஒரு 8 கொஷின் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, தமிழ் தகுதி தேர்வை பேஸ் பண்ணி ஒரு 28 கொஷின் பார்த்துச்சு. அப்போ 28 ஒரு 8 36 கொஷின் இந்த நகர வேறுபாடு பேஸ் பண்ணி பார்த்துச்சு. இதேமாரி டாபிக் வைஸ் நியூ சிலபஸில் எல்லா டாப்பிக்கும் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அவைலபிளாக இருக்கும். இந்த நோட்ஸு அதில் வராது. நோட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் நம்ம அடுத்த குரூப் 4ல் இதை பார்ப்போம். இப்போ 2025 குரூப் 4க்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸ் பிடிஎஃப், ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல் சிலபஸ்க்கும், மேக்ஸுக்கு ஃபுல் சிலபஸ்க்கும், அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழ் நியூ சிலபஸ்க்கும் ஃபுல் சிலபஸ்க்கும் இருக்குது. இங்கிலீஷ் மீடியமாக இருந்துச்சிங்கன்னா ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் பேக்கேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ், ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் ஓவரால் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எது வேணுமோ கீழே நான் டீட்டெயில் கொடுத்துருப்பேன். அதில் வீடியோ லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மற்ற டீட்டெயில் நான் டைப் பண்ணி கொடுத்துருப்பேன். மற்ற பேமெண்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பேன். மினிமம் ப்ரைஸ் தான், வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதில் டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.